கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எஃப்சிசி வெள்ளூர் சபையிலே மட்டுமாய் புதிய வேலை, சோதர வேலை, பாடல் வேலையை தேவன் ஆசிரியத்தார். இப்போது நாம் தேவ செய்திகளை கடந்து வந்திருக்கிறோம். சத்தியத்தை முழுமையாக கேளுங்கள், உற்சாகமாக கேளுங்கள், கூர்ந்து கேளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாட்டில் ஒவ்வொரு காரியங்களை நிச்சயம் செய்வார். அதனால சத்தியத்தை நீங்கள் கவனமாக கேட்பீர்களானால் இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த உபயோகமாய் இந்த நாய் ஆளாதில் தேவன் மட்டுமாய் நம்மோடு அசைவாடினார். இப்போது நாம் தேவ செய்தி கேட்பதற்கும் இந்த செய்தி ஆசிரியக்க செய்தி நம்மோடு பேச ஆரம்பிச்சோம். பாடல் வேலை ஆசிரியத்தை சங்கீத மகத்தை ஆசிரியத்தை அவனுடைய மெசேஜ் பகுதியை ஒப்புக் கொடுக்கணும். அவர்கள் பிள்ளைகளோடு கூட பேசுகிறீ, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர்கள். அந்த வண்ணமாக செல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்று கடன் சொல்ல கட்டளையிடுகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அன்பான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் நம்மை நேசிப்பதற்கு அடையாளமாக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை நாம் கைவிடாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மாபெரும் சாதனை இந்த உலகத்திலே நாம் செய்யலாம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி அங்கே ஓரவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. ஆண்டவர் சொன்னார், என்ன அடிப்பா, என்ன அடி. அங்கே ஓரவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அடிச்சது என்ன சொன்னாரு? அந்த கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக செய்தான். தம்பி அந்த மாதிரி போய் கண்மலை ஒன்று அடி அடிச்சா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கீழே வாசி பாருங்க, அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. எல்லாம் தாகம் தீர்த்து சமாதானம் இதை பாதுகாடைதான் சொல்லுங்க. அன்பானவர்களே, கண்மலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இந்த வசனத்தை அப்படியே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் கேட்கல வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த கண்மலை இங்க கரெக்டா சொல்றாரு பாருங்க. அங்க யாத்திராகமம் 17:6 சொல்லப்பட்டது. இங்க 1 கொரிந்தியர் 10:4 பவுல் சொல்றாரு, எல்லோரும் அந்த ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அன்பான நம்ம கிறிஸ்து எப்படி பண்ணுவோம் பாருங்க. ஒரே அடி அவர் அடிச்சுட்டாங்க, ஒரே சாபத்தை ஒரு பேர் போடுவோம், ஆசீர்வாதமாக இருப்பாயாக. ஆசீர்வாதம் தான் அவர் சரீரத்திலிருந்து புறப்பட்டவர். அவர் அடிக்க அவர் ஒருபோதும் சபிக்க மாட்டார். அடிக்கிறவனை ஆசீர்வதிப்பார். அந்த கண்மலையை அடி சொன்னார். அடிக்கிறதுல என்னதான் மோசமான காரியம் தான். ஒருத்தர் அடிக்கிறது சாதாரண காரியமா? அவர் சொன்னார், கண்மலையிலே நான் இருப்பேன், அந்த கண்மலையை அடி, நான் உன்னை சபிக்க மாட்டேன், உனக்கு தேவையானதை அங்கே தருவேன் சொன்னார். அப்போ அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்துவ சிலுவையில் எல்லாரும் அடிக்கிறாங்க இல்லையா? சிரசில் முன்படி சொல்றாங்க, கரங்கால் நாடி அடிக்கிறாங்க, கால் நாடி அடிக்கிறாங்க. அந்த கண்மலையாக இந்த கிறிஸ்துவின் ஸ்தாபம் வரவில்லை, அழிவு நாசம் மோசம் வரவில்லை. ரத்தம், மன்னிப்பு, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே கடந்து வருது. கையெழுத்தாங்க. அன்பாளர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போல நீங்களும் வாருங்கள். நீங்கள் கண்மலையாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை அடிக்கிறவர்களுக்கு சாபத்தை கொடுக்காதீர்கள், ஆசீர்வாதத்தை கொடுங்கள். இயேசு உங்களை சபிக்கிறவர்களை அடிக்கிறான்னா சாபத்தை மேல போடுறான், உடனே நீ என்ன பண்ற? ஒரு சாபத்தை போடுற. அதனால நீயும் சபிக்கப்படுவாய், அவனும் சபிக்கப்படுவான். உனக்கும் பிரயோஜனம், அவனுக்கும் பிரயோஜனம். ஒருத்தவனை அடிச்சானாக்கா அவனுக்கு ஆசீர்வாதத்தை மத்தியஸ்தமாக்கி அவன் பேர் சொல்லி தேவன் தன உலகத்துடைய சபைதான் செய்தார். அப்ப சிலுவையில் எல்லாரும் அவர் அடிக்கிறாங்க, மாறி அடிக்கிறாங்க, நோட்டு கட்டிட்டு அடிக்கிறாங்க. இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். ஒரு பாட்டு பாட்டாங்க, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. அப்போ இயேசுக்கு ஜீவன் தந்தா நீ என்ன தந்தவர்கள்? சிலுவையில அடிதான் கொடுத்தாங்க. அடி பிண்டி எடுத்துட்ட இயேசு. எங்க கவனி எல்லாம் கவனி, ஊருக்கு கவனியா சீரியஸா கேட்கணும். செய்தி கேட்க ஒரு 1/2 மணி நேரம் சீரியஸா கேட்க. இயேசுக்கு நம்ம என்னது கொடுத்தோம்? பாவத்தையும் மதத்தை கொடுத்தோம். அவர் நமக்கு ஜீவ வார்த்தையும் சரீரத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறாரு. நம்ம பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கிறாரு. பிதாவே இவருக்கு மன்னிடம், பிதாவாகி இதை எப்படி மன்னிப்பாரு? நம்ம பாவத்தும் மதத்தும் மன்னிச்சு தேவன் இது கொடுத்து ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு போறதுக்கு அவர் என்ன கொடுத்தாருனாக்கா ஜீவனத்தை தேவனுக்கு ஆதாரம் உங்களுக்கு மத்தியஸ்தமா கொடுத்தாரு. நம்ம சாபத்தை பார்த்து சிலுவையில் அவர் கொடுத்தோம். ஆனா அவர் கொடுத்ததெல்லாம் ஜீவ வார்த்தை கொடுத்தார். ஜீவ சொல்ற இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவிட்ட வாக்குத்தத்தம் நல்லா இருக்குங்க. இந்த மென்டாலிட்டி உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால அவருக்கு என்ன லாபம்னாக்கா, யாருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சோ வரலையோ அவருக்கு 3ஆம் நாள்ல பாவமும் மனதும் முதல் அவருக்கு தான் வந்தது. சிலுவையில் அவர் அறைய அவர் பல்ல கட்டிக்கிட்டு யாரையும் சபிக்காம நிந்திக்காம அந்த கண்பனை அடுத்து வேணா தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சான். அந்த இஸ்ரவேல் அந்த அதிகாரத்தை முடிச்ச வாசி பாருங்க, அந்த தண்ணீர தாகமா இருக்கிறாங்க. அதனால தண்ணீர் ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதம் தான் வந்து அடிக்கடிக்க சிலுவையில கடைசி சொல்றாரு விதைக்கிறார் பாருங்க. கொடுத்ததுனால அவர் உலகத்தையும் ஜெயித்தார். சாதாரண காரியம் கிடையாது. நீங்களும் உங்களை யாராவது சபிக்க, உங்களை நிந்திக்க, யாராவது நீங்கள் என்ன பண்றீங்க? நீங்க ஒரு சாபத்தை போட அவன் முன்னாடிக்க நீயும் மரணம் அவனும் மரணமாகி வாழ்க்கையை சபிக்கப்பட்டதாக போய்விடும். நீ கிறிஸ்துவை கொடுக்க பழகு. உங்களை சபிக்கிறவனை ஆசீர்வதி. பகைக்கிறவனுக்கு நம்மளை யாராவது பகைச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ண உடனே பகைதான் வருது. தண்ணி வரத்துல சாக்கடை தண்ணி தான் வருது. அவங்க ஒரு சாக்கடை போடுறாங்க மேல, நம்ம ஒரு சாக்கடையை கொடுக்குறோம்.
ஆனா இயேசு சாக்கடை போனாங்க, ஜீவ தண்ணீர் கொடுக்கிறார். நம்ம சாக்கடை நம்ம பாவத்தெல்லாம் அவர் மேல போடுறோம், அவர் ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம மேல கொடுக்கிறார். அதனால அவர் நல்லா தான் இருக்கிறார். சொல்லிட்டு சொன்னார், இந்த மாதிரி நீயும் பாவம் பண்ண நீயும் நல்லா சொல்லிட்டு போயிட்டார். அதனால பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை சிநேகியுங்கள், துன்பப்படுத்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆசீர்வாதம் போறது. அப்போ நம்ம சபிக்காம யாருமே கிடையாது. கோல் அடிக்கிற யாரு? ஆதாம் வழியா பிறந்தவன் உன்னை அடிக்கிறானோ இல்லையோ, அவன் சும்மா இருந்தாலும் உன்னை அடிச்சுட்டாங்கிறான். ஒரு சாபத்தை ஒரு பாவத்தை கும்பிட்டாரியவனுக்கு சத்துருக்கள். ஏன்னா ஆதாம் வழியா பிறந்திருக்கான், பிசாசு முதல்னால உன்னை சபிக்காம இருக்க மாட்டான், உன்னை திட்டாம இருக்க மாட்டான், உனக்கு பகைவர் உனக்கு விரோதம் எழுப்பாம இருக்க மாட்டான். கட்ட மனைவியா இருக்கா, கட்ட புருஷனா இருக்கா, பெத்த தாய் கூட வந்து அண்ணன் தம்பிகளா கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு இல்லாதவர்களா ஏதோ ஒரு விதத்துல உன்னை அடிச்சுட்டாங்கிறாங்க. ஆனா நீ அவனை ஆசீர்வதிப்பாய், கிறிஸ்துவ தேவன் கொடுப்பாயடா, எல்லா சத்துக்களையும் எல்லா சாபத்தையும் பாவத்தையும் எல்லாமே நீ செய்யலாம். கையத்தை நல்ல. அதனால கண்மலையாகிய இந்த கிறிஸ்துவை அடித்தார்கள், அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அந்த கண்மலையாகிய அந்த இயேசு கிறிஸ்துவுல தண்ணி மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கைக்கு சகலம் அவர்களுக்கு புறப்பட்டு வருகிறது பாருங்க. அப்போ கண்மலையை அடித்தார்கள், அவர் ரட்சிப்பையும் விடுதலையும் ஆசீர்வாதம் சமாதான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே போவதை பாருங்க. என்னாகும் 20 படிங்க. என்னாகும் 20 அதிகாரம் 6. என்னாகும் 20:6. தெளிவா சத்தமா படிங்க. அப்பொழுது மோசே ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும்போது பயந்து வர நல்லா தெளிவா கம்பீரமா வாசிங்க. மானிசாக நல்லா கரெக்டா வாசிங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி கம்பீரமா வாசிங்க. யோவானும் நல்லா தெளிவா தான் வாசிக்கிறான். அதனால வசனத்தை தெளிவா வாசிங்க. நீங்க என்ன கொஞ்சம் என்னாகும் 20. அப்போது மோசே ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி 8வது நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் ஒரு சகோதரி ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அங்க கண்மலையை பார்த்து அடிக்கிறார், இங்க கண்மலையை பார்த்து பேசும் சொன்னார். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அப்ப அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. அவரிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுப்பார். அப்போ கண்மலையை பார்த்து பேசுங்க. என்ன பேசணும்? ஜீவ வார்த்தையை பேசணும். இயேசுவே, இங்க கவனிங்க, இயேசுவே உனக்கு வானத்தை கொடுக்குறேன், பூமியை கொடுக்குறேன், பரலோகத்தை கொடுக்குறேன், ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன். எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இயேசு எப்படி கொடுக்குற தம்பி, நீ சிலுவையில கொடுத்து அப்படியே திருப்பி உனக்கு கொடுக்குறான்னு அவர் அது மாதிரி சந்தோஷம் அவர் இருக்காது. சிலுவையில நீ இயேசு ரத்தத்துக்கு சரீரத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு சகல அதிகாரம் கொடுத்து ஏசப்பா அதை உனக்கு கொடுக்குறேன்னு பேசிட்டே இருந்தா பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அவர் புத்தி நம்ம இடத்தில் அன்பு வரும், பிந்தி நாம் அவருக்கு அன்பு வரும். அன்பை எதிர்ப்பார். என்ன அன்பு? இயேசு அன்பு. மனிதனுக்கு கிடையாது. தாய் அன்பு, தகவல் அன்பு, அண்ணன் அன்பு, காதல் அன்பு, மனிதனுக்கு பல விதமான எல்லாம் மாசுபட்ட அன்பு. தாய் அன்பாகணும், தகவல் அண்ணன் தம்பி ஆகணும். ஆதாம் வழியா வந்த அன்பு மாசுபட்ட அன்பு. இது இயேசுவின் அன்பு. உனக்கு ஜீவனை பரிவான ஒரு சகல அதிகாரம். அந்த அன்பு தான் நீ அவர்கிட்ட பேசும்போது அவர் சந்தோஷம் அடைவார். அப்படித்தான் பேசினார்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் உலகத்தையே கலைக்கிறார்கள். அப்போ கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்போது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்காம இருக்க மாட்டார். அப்போ அவரிடத்தில் பெற்றுக்கொண்டது தாவீது சொன்னான், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது கர்த்தருக்கே சேர்க்கிறார். கர்த்தரை காலத்துல அவர் புதிய போது வாயில் இருக்கும். ஆடு மேய்ச்சிட்டே இல்ல, பெரிய ராஜாவா வாயினான். படிக்கல, உயரல, பட்டதாரியாக
அவரிடத்தில் பெற்றுக் கொண்டதை அவரிடத்தில் ஏற்று சென்று பாவட்டு மரத்துக்கு பரிகாரம் இயேசு தேவனுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவனிடத்தில் பேசி 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 எக்காலம் துணி சோத்திரமா கட்சியில் அவர் வண்டி வண்டியா ஆசீர்வாதம் ஐஸ்வர்யங்கள். அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தில் வெளிப்படுத்தும் போது நீங்க நல்லா தான் இருப்பீங்க. கிறிஸ்துவை விட்டுட்டீங்கன்னா எங்க பார்த்தா சாபத்தை தான் பேசுவீங்க. ஆதாம் ஏவாளுக்கு வாங்கினவர் நன்மை பாவம் சாபம் வெறுப்பு கஷ்டம் சுவை நீதி அது சாக்கடை தண்ணி மாதிரி யார் சமைச்சாலும் யார் தெரிஞ்சாலும் அவங்க சாக்கடை நம்ம ஒரு சாக்கடை நம்ம சாக்கடை தண்ணி அவங்க அவன் சாக்கடை தண்ணி சாக்கடை தண்ணி இல்லைன்னா ஒரு எறும்பு குசு பூக்கு கட்சியில ஒரு சாக்கடை இருந்தாங்க. சாக்கடை எதுவும் தேடி வரும் சொல்லுப்பா. சாக்கடை எந்த மிருகம் தேடி வரும்? பண்ணி கொடுக்கணும் வரும். இந்த பண்ணி விஷால சாக்கடை தண்ணி காணக்கூடாது, நன்மத்தையும் காணக்கூடாது, பாவத்தையும் மனத்தை தேவன் தனக்கு காட்டிட்டே இருப்பாருங்க. சாக்கடை போய் ஒரே முதல்ல நான் தண்ணிக்கும், அதுக்கப்புறம் புயல் பூச்சிகள்லாம் போடும், அதுக்கப்புறம் பண்ணி வந்து ஜாலியாக விளையாடுவாங்க. விஷால் வந்து ஜாலியாக அடிக்கணும். ஒரே பாவத்தையும் மனத்தையும் காட்டிட்டாங்க. இயேசு தேவநீதி ஒழித்தேன் மாநாடு நீரோடைய வாழ்ந்து கத்தனது போல என் ஆத்மா தேவன் மேல் தாக்கமாய். அப்போ நீரோடையா தண்ணி ஜீவ தண்ணீரை காட்டினாக்கா அங்க பண்ணி வராது. மாநாடு நீரோடைய வாழ்ந்த மான் ஆசீர்வாதத்துக்கு இருக்கிறது. கவரிமான் புள்ளிமான் நீதிமான் எல்லா மானும் வரும். சாக்கடை தனியா இருந்தாக்கா பண்டி கூட்டமாக பண்டிகள் அசுத்தாவி இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது. இங்க என்ன பார்க்கிறோம்? கண்மலையை பார்த்து பேசுங்கள், அது தண்ணீரத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அப்போ தண்ணீரத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை அவருக்கே பேச 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 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. அடுத்து உபாகமம் 20:10 படிங்க. உபாகமம் 20:10. சரி, உபாகமம் 32:4. உபாகமம் 32:4. அவர் கண்மலையும் அவர் கிரியை சுத்தமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயங்களில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை 32:4. அப்போ உபாகமம் 32:4 அவர் கண்மலை, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. அவர் கண்மலை. கவனிங்க, இந்த கண்மலை பாருங்க, என்ன சபி கல்வார் செல்வியில அவருக்கு ஜீவன் தண்ணி சாகர தண்ணி வரைய மாட்டேது, கசப்பும் பகைய வர மாட்டேது. இதுதான் டேரக்ட் ஆகுது. அதனால அவர் பந்தலாமல் புத்திரன் உலகத்தையும் வாங்கிட்டார். நம்ம என்ன பண்றது தெரியுமா? அச்சாலும் தெரியும், நல்ல செஞ்சா தெரியும், கண்ட செஞ்சா தெரியும், உலகிற கசப்பு தான் வருது, பகை தான் வருது, வெறுப்பு தான் வருது. அதனால பண்டி கூடமாவது நம்முடைய வாழ்க்கையில. அதனால மாம்ச சிந்தை மாறணும், கிறிஸ்துவ சிந்தையும். அப்போ கிறிஸ்துவ சிந்தை தான் மண்டைக்குள்ள போச்சுன்னா மண்டை தெளிவா இருக்கும், கான்பிடன்ஸா இருக்கும், தைரியமா இருக்கும், எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். எந்த கண்மலை உள்ள இருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல படிப்பா. உபாகமம் 32 இங்கிலீஷ்ல படிக்க. அப்போ உபாகமம் 32:4 அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியிலெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ளதே, அவர் நீதியும் செம்மையுமானவர். அதனால இயேசு போல நம்ம மாறணும். ஏவாது நம்மள பிசாசுகிட்ட பழமழை பிசாசு போல மாறி சாமி ஆகிட்டான். இந்த பிசாசு என்ன வாங்கினா நம்ம பிசாசுக்குள்ளே இருந்து பட்டி பட்டியாவது நம்மளோட வாழ்க்கையில பட்டிகள் அசுத்தாவிகளா இருந்து வாழ்க்கை சுற்றி நம்ம வேதப்பட்டு கட்சி பட்டிகள் அசுத்தா பாதாத்தியம் போயிட்டு தான் நம்மளுக்கு கிறிஸ்துவ போல மாறது விரும்பவே கிடையாது. ஏவாள் அப்படி மாற்றி ஆதாரம் மாற்றி உலகத்தை நோவா காலத்துல எவ்வளவு பேர் பாவம் செய்து அங்கே போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த நோவா காலத்துல அப்படியே மனுஷன் காலத்துல நடக்குது, சோதம் போனது அப்படியே நடக்குது, அதோட மோசம் எல்லாம் நடக்குது. நோக்கம் என்னன்னா அந்த பிசாசுக்கு
நீ ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு விரும்பவே கிடையாது. அல்லேலூயா. உபாகம் 32:4. உபாகம் 32:4. இருப்பா சத்தமா படி. ராக் இருப்பாங்க. ஈஸ்டர் ராக் கையெழுத்து. அல்லேலூயா. நான் வந்து ராக் மணல் மேடு கிடையாது. நான் வந்து ராக். அப்புறம் ஈஸ்டர் ராக். இங்க கவனிங்க. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. நீங்க நினைக்கலாம், ஐயோ உத்தமெல்லாம் இருக்க முடியுமாங்க? நான் உத்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கிறிஸ்து விட்டுட்டு உத்தமா இருக்க ட்ரை பண்றீங்க. நிறைய பேர் பிரச்சனை தான். கிறிஸ்து விட்டுடுவாங்க, உத்தமா பண்ட கட்டி போய் உத்தம் கட்டி பார்த்து உத்தமத்தை எதிர்த்து கண்டு குற்றமணி சாட்சி ஆகிடும். அப்படிதான் உத்தமம்னா என்னன்னா, இயேசு சாமன வாக்கு தந்தங்களை தேவனுக்கும் ஆதாமும் முழு உலகம் கொடுக்கிறீங்க பாரு, அது பேர் தான் உத்தமம். உத்தமன் இயேசு. அவங்க தேவ நீதி முடிக்கிறது இருக்கு, பரலோகமே இருக்கு. அத தேவனுக்கு ஆதாமும் முழு உலகம் இயேசு காரியங்கள் உத்தமனாவே இருந்தாரு. இப்ப அந்த இயேசு சித்தியோட சபிக்கிறவன், பகைக்கிறவன், நிந்திக்கிறவன், துன்பப்படுத்துவதற்கு தேவனுக்கு ஆதாமும் முழு உலகம் தான். நீதான் உத்தமன். அல்லேலூயா. அவர்கள் என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு. என்ன உத்தமன்? கிறிஸ்துக்குள்ள உத்தமன். கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கிறாரு. அதுதான் அந்த மாதிரி சுலபமா இருக்கான். கிறிஸ்து விட்டுட்டு நான் உத்தமா அப்படி பல்ல கட்சி நான் பரிசுத்தமா இருப்பேன், அதை பார்க்க மாட்டேன், இதை கட்சி பார்த்து தான் இருப்பான். கிறிஸ்துக்குள் இயேசுக்கு சாமன வாக்கு தந்தாங்க. பரலோக ராஜ்யத்தை உணர்வுமா பிதாவாகிய என் குடும்பத்துக்கு முழு உலகத்துக்கு உத்தமன் கிறிஸ்து உலகத்திலே இருக்கிறார். அப்போ அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமான. எந்த கிரியை? ஜீவனுள்ள கிரியைகள். நல்லவே பெற்ற நாடுகளுக்காக அதான் உங்களுடைய கிரியை. அவர் கிரியை உத்தமமான ஜீவ வார்த்தை தேவன் உலகத்துக்கு கொடுக்கிறார். உடனே பசுத்தாவே நல்லா இருக்கும். அப்போ அவர் கிரியை உத்தமமானது. அதுக்கப்புறம் அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவரே நியாயம். தேவ நீதி முடித்தது. தேவனுக்கு ஆதாமுக்கு முழு ஒழுங்கு குத்தினா அது போல நியாயம் எதுவுமே கிடையாது. அதுதான் நியாயம். கிறிஸ்து விட்டுட்டு நான் நியாயமா இருப்பேன். சன்மார்க்க முறையில நியாயம், சன்மார்க்க நியாயம். நன்மத்தேவ இந்த நன்மார்க்க வர நியாயம், அதுல சாப்பிதான். கிறிஸ்து இல்லாம நீ எதை செஞ்சாலும் அதனுடைய முடிவு நன்மத்தையும் மரியாதை குஷிக்கினாலே. அப்போ கிறிஸ்துவின் நியாயம் என்னன்னா, கிறிஸ்து தனியே குத்துறான். ஏ டு ஜெட் தேவனுக்கு ஆதாம் முழு ஒழுங்கு. அது போல நியாயம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷன் ஆத்மாவை பெறாம இருக்கவே முடியாது. கையெழுத்து. அல்லேலூயா. அப்போ அவர் வழியிலெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் யாரு? நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். கிறிஸ்து அவர் ஜீவன், ஜீவ விருட்சத்தின். அது நியாயக்கேடு இல்லாதது. அந்த ஜீவ விருட்சத்தில இயேசு கிறிஸ்துக்குள் ஆவட்ட வாக்குத்தத்தெல்லாம் அந்த நியாயக்கேடு இல்ல. தேவனுக்கு பரலோகமே இருக்குது. அப்போ நியாயக்கேடே செய்யாம ஏ டு ஜெட் நல்லவங்க கட்ட உயர்ந்த ஆதாமும் முழு உலகத்துக்கு தான் பாருங்க. மூணாவது நாள் அப்படிப்பட்டவங்கதான் வானத்துக்கு சாப்பிட்டாங்க. பிசாசு ராஜ்யத்துக்கு அவங்க இருந்துட்டார். அவர் சத்தியம் உள்ள, அவர் நியாயக்கேடுதான் சத்தியம் உள்ள, அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. என்ன நீதி? தேவ நீதி, தேவனுடைய செம்மையுமானவர். அந்த தேவ நீதி செம்மை, ஜீவ ரத்தம், ஜீவ சங்கம், வானத்தோட எல்லாம் உங்க தேவன் கொடுத்துட்டாருங்க. அதனால நாம் கூட நீதியும் செம்மையுமா வாழ முடியும். அந்த நீதியும் செம்மை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவட்ட வாக்குத்தத்தம். அந்த பிதாகுமார் பசுத்த ஆதாமும் முழு உலகத்துக்கு கொடுக்கும் போது நாமும் நீதியும் செம்மையுமாய் வாழ்கிறோம். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆடு மேய்க்கிற உயர்த்தி ராஜாவா வச்சிட்டாரு. யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு, தானியேல் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுட்டே பார்க்கணும். அப்போ அவர் கண்மலை பார்க்கணும். அப்புறம் உபாகமம் அதே அதிகாரத்தில் 14 படிக்க 32:13. உபாகமம் 32:13. சாணைகளின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் உள்ள எண்ணெயையும் அவர் உண்ணும்படி செய்தார். அப்போ பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். யாரு? உத்தமன்,
நீதியும் செம்மையுமானவன், நியாயம் கைவிடாத சத்தியம் உள்ளவன். இவெல்லாம் எப்படி பண்ணலாம்? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களிலுமே அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்து கண்மலையில் உள்ள தேரையும் கற்பாலையில் உள்ள எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்வார். எல்லாம் கிறிஸ்துக்குள் இயேசு அவனோட வாழ்க்கை தான் எல்லாம் கொடுத்துருவாரு. இதெல்லாம் பாப்பா இந்த இயேசுவோட ஜீவனோட தேவன் கொடுக்க மாட்டேன்னா பிசாஸ் மேல பார்த்து 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 ஷார்ட் பார்க்க வயிறாகி போகும் சட்டத்துக்கு பிசாஸ் சார் நல்லா கொடுத்து சாப பாவம் மரணத்தை வியாதி வறுமை கஷ்டம் போராடி கட்சியில் அவன் ராஜ்யத்துக்கு ஒரு சேர்த்துவான். சீரியஸான விஷயம். அப்போ கிறிஸ்துக்குள்ள இந்த ஆசீர்வாதம் ஆகும். அப்புறம் 12வது வருஷம் படிங்க. உன்னை ஜெனிப்பித்த அப்போ 12வது உன்னை ஜெனிப்பித்த கற்பனையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஏமா மறந்த? மறந்ததுனால பிரச்சனை இல்லை. ஆனா மறந்ததுனால உன்னத்தில் பிடிக்கிற பாருங்க. தேவனை மறந்தா நியூட்ரலா கிடையாது. இப்பிரபஞ்ச பிசாசு போய் பிடிக்க வேண்டிய கட்டாயம், அவனை நினைக்க வேண்டிய கட்டாயம் கட்டாயமா? நீ தேவனை மறந்தால் பிசாசை நினைப்பாய், பிசாசை மறந்தால் தேவனை நினைப்பாய். நான் நியூட்ரலா மட்டும் யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை மறந்தால் பிசாசை நினைக்க வேண்டும். பிசாச டோட்டலா வந்து தேவனை நினைக்க ரெண்டுத்தையும் நினைச்சிருப்பாங்க. ரெண்டுத்தையும் நினைக்க முடியாது. ஒருத்தரை வந்துட்டு ஒருத்தரை பிடிக்க முடியாது. அதனால தேவனை நினை. வாலிப நாட்களே ஒரு சிருஷ்டிகரை நினை. நினைக்கிறதுனா அவர்கிட்ட வாங்க எல்லாம் ஏற்று வச்சு சிருஷ்டிகர் நினைக்கலாம். சிருஷ்டி பிசாசை நினைச்சிட்டு இருப்பேன். அவன் சர்க்காரம் எல்லாம் கொடுத்துருப்பான், காலம் எல்லாம் கொடுப்பான். பாவத்துக்கு சாபத்துக்கு வறுமை கஷ்டம் சுகம் வேலை எல்லாத்துக்கும் அவன் சர்க்கெல்லாம் வந்துட்டே இருக்கான். நினைக்க வந்துட்டே இருக்கான். நீ தேவனை கேட்டால் கிறிஸ்துவை தேவன் தனது உலகம் கொடுக்க 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 பாவிது வர்ற நிறுத்தி ஆகும். அப்போ ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்குட்டியை தேவன் தனது உலகம் கொடுத்து போயிட்டே இருக்கான். சகல கால ஆசீர்வாதம் வந்துட்டே இருப்பாங்க. அப்போ தேவனை மறந்தா என்னது? உன்னை ஜெயிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இப்போ 1 சாமுவேல் 22:2 படிங்க. 1 சாமுவேல் 22:2. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல் 22. சரி, இது வர 1 சாமுவேல் 22:2 போடுங்க. 1 சாமுவேல் 22:2 அவர் கண்மலையில் வருவார். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 22 படிங்க. 2 சாமுவேல் 22:2. கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும். 2 சாமுவேல் கேளுங்க. அப்போ 2 சாமுவேல் 22:2 படிங்க. கர்த்தரின் கண்மலை, he is rock. ஆமா, ராக்கா பாருங்க. he is rock. ராக் என்ன தெரியுமா? என் நெற்றியை கண்மலை போல, அதாவது உறுதி. மணல் தானே, உறுதி கிடையாது. கிறிஸ்துக்குள்ளே இருக்க சின்ன பிரச்சனை கூட மணல் மாதிரி காட்டி கூடாது. ராக்குனா நான் மாறாத தன்மை. என்ன பிரச்சனை, என்ன சாப்பிட உலகமே இருந்தாலும் நான் ஜீவனை கொடுப்பேன், தேவனை கொடுப்பேன். மாறாத தன்மை, அதான் கண்மலை. அப்படிப்பட்ட அதான் ஏசு. இந்த என்ன பண்ண அப்படியே பிசாசு போயிட்டு என்ன சத்தியத்தை சொல்லு, எத்தனை ஜீவனை சொல்லு. நான் நன்மத்தீங்க பாவம் மாறும், கண்டதிங்க மாறும். பிசாசு காட்சி போய் அப்படியே கற்பனை ஆகிட்டு கேடு கட்டணா மாதிரி குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு பாரமாயிடும். அப்போ நீ கிறிஸ்துக்குள்ள ராக்கா மாறும். படிங்க 2 சாமுவேல் 22:2.
இங்கிலீஷ் பண்ணுவா. The Lord is my rock. Chapter 2 verse. The Lord is my rock, my fortress, and my deliverer. அப்போ கிறிஸ்துவின் கண்மலை என் கோட்டை என் ரட்சகருமானவர். அப்போ கண்மலை கோட்டை ரட்சகருமானவர். இந்த கோட்டையும் வேணாம், இந்த கண்மலையும் வேணாம், இந்த ரட்சகரும் வேணாம் அப்படின்னா ரெடியா இருக்க வாமா மச்சான் சொல்லி பிசாசு கோட்டை போட்டுவான். அவன் வந்து கண்மலை ஆகி அவனுக்கு அவன் வேலையெல்லாம் செஞ்சு வாழ்க்கை ஃபுல்லா போராடி வண்டி கொடுத்துட்டே இருந்து கட்சியில பாதாளத்துக்கு போயிட்டே இருந்தான். தப்ப முடியாது. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை சாக்கடையா தான் இருப்பான். தேவ மகிமை உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதியா இருப்பான். அதனாலதான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. ஏவாள் அப்படியாக்க ஆதாம் ஆகி 2 பேரும் சேர்ந்து சாக்கடையில உணவு உள்ள எல்லோரும் பாவம் செய்துட்டாங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்போ இயேசு வந்து இந்த ஜீவரத்தை தேவதர உலகத்திலிருந்து மீண்டுமாய் பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கார். அந்த இயேசுவை தேவன் தனது உலகத்துக்கு கொடுக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமையை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் 2 சாமுவேல் 22:2 32வது படிக்காது 32 கர்த்தரையே அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கண்மலையும் யார்? 32 For who is God except the Lord? For Except the Lord. And who is the Lord? Except our God. அப்போ கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை என்று கற்பனையுமா? பாருங்க, அந்த தேவன் தான் சொல்றாரு, ஏப்பா என்னை போட்டு அடிக்குப்பா, நான் என்ன செய்யறேன் பாருங்கப்பா, உங்களை மாதிரி நான் சபிக்க மாட்டேப்பா, உலகத்தையே அன்பு 3ஆம் நாளே பாருப்பா, நீங்க 30 வருஷம் 20 வருஷம் ஒரு அங்க முன்னேற்றல, முழு உலகத்தையே நான் 3 நாள்ல ஜெயிக்கிறேன். இயேசு மாதிரி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து நீங்க 2000 வருஷம் ஆச்சு. 7 என்ன ரகசியம் தேவை? எல்லா கஷ்டம் சபிக்கிறதா தாங்கிறான். ஊழியக்காரன் முதல் கொண்டு ஊருக்கு 2 பேர் கஷ்டம், தெருக்கு 2 பேர் கஷ்டம், அரசியல்வாதிகள் எல்லாம் கஷ்டம், எல்லாம் சாக்கடையா இருக்கிறாங்க. சமையா அசுத்தாவிலா இருக்கு. ஏழு முழு உலக பிரச்சனைய 3 நாளே ஜெயிச்சிட்டாரு. எப்படி ஜெயிச்சாருன்னா, என்னமும் பண்ணவர் கண்மலை கொன்று சாகவே அடிக்கிறே அட்டாட்டி ஜீவனையே கொடுக்க மாதத்தையே ஜெயிப்ப கையை அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். 800 கோடி பேர் இருக்காங்க. ஆதாம் முதல் 2வது வரைக்கும் எல்லாத்தையும் எங்க மேல வந்து போட்டு அதான் சிலுவை மரணம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாடு. உலகத்தில் எல்லா பாவத்தையும் என் மேல கொண்டுங்க. நீங்க நினைக்கலாம் இயேசு மரணம், ஒவ்வொரு வருஷம் இயேசு மரணம். நம்ம ஆதாமின் பிள்ளைகள், ஆதாம் மேல உலகத்தில் எல்லா பாவம் இருக்கு. இயேசு கடைசி ஆதாம் சொல்றாங்க. எல்லாரும் கொண்டு நான் கூட்டிட்டாங்க சிலுவையில. அந்த கேடு அடைந்தாராம். ஒரு மொழிபெயர்ப்பு ஒவ்வொரு அந்த கேடு முகம் எல்லாம் சிலுவையில டிவியில எல்லாம் காட்டுறாங்க. சிலுவை அதெல்லாம் மோசம், அதெல்லாம் ஓரளவு தான். அவ்வளவு கோரமாயிட்டாங்க சிலுவையில. ஆனாலும் மாறவே இல்லை. பிதாவே விடுகையிலாவது வந்து ஜீவனை ஈட்டால் ஆதாமுடைய ஜீவ பாவத்தை செம்மன் மதத்துக்கு பரிகாரத்தை கொடுக்கிற மாறவே இல்லை. வாதாளவே போனாலும் அங்கேயும் ஜீவ வார்த்தைதான். தேவ நீதிமொழிங்கிறது தான் உண்டாரு. பிதா பாதாளம் நடுக்குது. பாதாளம் ஜீவ வார்த்தைனா பாதாளம் நடுக்கும். 3 நாள்ல கங்கிச்சு. பசுத்தாவே சாவுகிற உயிரோடு வந்து நின்றாரு. வானத்தில் போய் உலகத்தையே கொள்ளை கொண்டார். கையெழுத்து அல்லேலூயா. நம்ம ஃப்ரெண்டு இயேசு பிசாசு கிடையாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு பிசாசா இருந்தாங்க நம்ம வாழ்க்கை போறீங்கன்னு தான். வாழ்க்கை ஃபுல்லா இயேசுவா இருந்தா அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்திருக்கிறார். ஏற்று வானத்துக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதனால யாராவது போன் எடுத்து நடிச்சுட்டாங்கன்னா, யாராவது சமைச்சாங்கன்னா, யாராவது செஞ்சுட்டாங்கன்னா உடம்புல கசாயம் போகக்கூடாது. ஒரு பேர் வெளி காட்டிக்க மாட்டாங்க. ஆனா எதிர்க்கிற பகையும் கசப்பும் வைராயும் போயிட்டா ஒரே வியாதி பிடிச்சிருப்பாங்க. அளவற்ற அன்பை வெளிப்படுத்துங்க. தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. யாரும் நம்மளை சிலுவையில் அறிகிறாங்க. புல்படி சொல்றது, கையில் ஆடி அடிக்கிறது, கால் ஆடி அடிக்கிறது, எந்த பண்ணிக்கிறாங்க. எல்லாம் வாயில் இருக்கிறதா. அந்த சிலுவையிலே இயேசு ஜீவத்தடி ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகம் கொடுத்து எல்லா ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வதிப்பாரா நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அதனால கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாரம் முழு உலகம் கொடுத்தீங்கன்னா நீங்க வெற்றி மேல வெற்றி மேல உங்களுக்கு குடும்பம் உருவாக்க எந்த சக்சஸ்ஃபுல் மேன் உலகத்தையே ஜெயிப்பீங்க.
நீங்க டாப் லிஸ்ட்ல தான் இருக்கும். பூமி உயர்ந்த ஸ்தானத்துல தான் நீங்க இருப்பீங்க. அடுத்து 47வது வசனம் படிங்க. 2 சாமுவேல் 22:47. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர், ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. சைலன்ஸ். Second Samuel, chapter 47. The Lord lives. Be my rock. Let God be exalted. The rock of my salvation. இங்க கவனிங்க. கர்த்தர் யாரா? ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் மரணமானவர் அல்ல. கர்த்தர் ஜீவனுள்ளவர். நானே வழி சத்தியமும் கர்த்தர் நன்மை தீமை உள்ளவர் இல்ல. கர்த்தர் ஜீவனுள்ளவர். அவர் தேவனுக்கு கர்த்தர் ஜீவனுள்ளவர். என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்துடும். உயர்ந்திருப்பாய், ஸ்தோத்திரிக்கப்படுவாய், ஜீவனுள்ளவனாய் இருப்பாய். ஏன்னா ஏற்பு கேட்டு ஒரு சிலுவையில் வச்சிருக்காரு. நீ அவர் அடி நடிச்ச சிலுவையில அவர் ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுத்து உன்னை மகிமையும் மாற்றுமையுமாய் மாற்றிருக்கிறார். என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவரை போல ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். இங்கே பார்க்கலாம். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு அகில உலகம் வெளிப்படுத்துங்க. கடைசி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வசனத்தை மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 27:5 வாசிங்க. சங்கீதம் 27:5 வாசிக்க யாராவது வாசிங்க. சங்கீதம் 27:5. அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என் கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்போ சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கிறிஸ்துவின் கண்மலை எங்கள் கண்மலையானவரே. ஜீவன்ல உறுதியாக பெரிய எழுப்புற கொண்டு அந்த ஜீவ மார்க்கம் போனார். அதனால கண்மலைனா உறுதி, மாறாத தன்மை, பாவ சாவு விடுதி சீக்கிரம் இவனோட பசுந்தா ஊற்றப்படும். அந்த ஆபிரகாம் யாக்கோபு தானியேல் எல்லாம். அப்புறம் சங்கீதம் 28:3 படிங்க. சங்கீதம் 28 அது சங்கீதம் 27:5 28:1 இந்த சங்கீதம் இந்த வார்த்தையெல்லாம் தாவீது சொல்றான். என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி அப்ப கர்த்தரை நான் எக்காலத்துல அப்ப கண்மலையை பார்த்து பார்த்து தோத்துற குதி எக்காலத்து என்ன பேச வர இன்னைக்கு மாதிரி நாளைக்கு போயிட்டு கட்சியில போய் சிம்மாசமே பண்ணான். அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் தேசத்துல நிறைய ஆட்டு மேய்ப்புள்ளதான். இவன் மட்டும் கிடையாது மேய்ப்பேன்.
அந்த இஸ்ரவேல் நிறைய ஆடு மேய்ப்பர் எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஆடு புல்லு சாணி இதே பார்த்துட்டாங்க. இவன் மட்டும் அந்த ஆடு மேய்ச்சிட்டு கர்த்தரை தோத்துட்டு தேவன் தனக்குள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கட்சியில் அந்த ஆடு மேய்ப்பு கட்சியில் ஆடு மேய்ப்படாயிட்டான். இவன் அந்த தேசத்தையே ராஜாவாயிட்டான். அதனால உங்க வாழ்க்கைய உங்க பின்னாடி எந்த மோசமான நிலையா இருந்தாலும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 கேரண்டி சூழ்நிலை மாறாம இருக்காது. ஆனா பாவத்தை மனத்தை காட்டிட்டே இருந்தார். கேரண்டி பிசாசு வாழ்க்கை அழிந்துடும் செய்யாம இருக்க மாட்டான். ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வாழ்நாளா வெளிப்படுத்துகிறது. எதிர்காலம் பிரகாசமா இருப்பார். அப்புறம் சங்கீதம் 31:3 என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அப்போ சங்கீதம் 31:3 பாருங்க. எல்லாருமே சொன்னாங்க நிறைய செல்போன்ல போயிட்டு பைபிள்ல கண்மலைன்னு போட்டு கண்காணத்து பாருங்க, நிறைய வசனம். இதுல சங்கீதம் 31:3 என் கண்மலையுமே கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். இதுவும் தாவீது சங்கீதம். வழிகாட்டாரா இல்லையா? அவன் தாவீது போகிறவர்களெல்லாம் கத்துறவன் வழிகாட்டாரு, நடத்துறாரு. எல்லா சத்துரும் சிந்தடிக்கிறார். ஒரு இடத்துல கோலியாத்து விட்டு போற, ஒரு இடத்துல சிங்க வந்து சிங்க தூக்கிக்கிறான், ஒரு இடத்துல கரடி வந்து பெரிய ஆயிட்டான். ஏன்னா கர்த்தர் அவனோட இருந்தா அவன் ஜீவத்தில் அவர் தேவன் தனக்கு ஆதாமுக்கு மூடு உலகம் கொடுக்கிறான். எந்த கோலியாத்து நிற்க முடியல, எந்த சத்துரும் நிற்க முடியல. கர்த்தரோட எந்த வருஷம் போட முடியும்? சங்கீதம் 31:3 என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். சங்கீதம் 31:3 அப்போ கைட்லி போர்ட்டஸ் ராக்கிங் ராக்கிங் போர்ட்டஸ் கைட்லஸ் கையில கரையா எஸ் ராக்கிங் போர்ட்டஸ் போர்ட்ட கைட் பண்றாங்க. இப்படி போய் நீங்க பிசாசு போறீங்க. அதனால கடைசியா சங்கீதம் 62 வாசிக்க சொல்லுவோம். சங்கீதம் 62:2 அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, கையில அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 62 சூப்பரா சொல்றாங்க. இது யாருடைய சங்கீதம்? இது தாவீது சங்கீதம். தயவு செய்து பண்ணுவாங்க. சங்கீதம் 62:2 He only is my rock and my salvation. He is my defense. I shall not be greatly moved. அப்போ அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. கொடுங்க நீங்க அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை கைவிட்டுட்டீங்கன்னா பிசாசு வந்து நான் இருக்கிற உனக்கு கோட்டையா, அப்புறம் நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கேன், நீ அதிகமா அசைஞ்சு போயிடுற. டெய்லி அசைஞ்சு வீட்டை கொடுக்குறீங்க. அதனால கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கண்மலை உலகமே வந்தால் அசர மாட்டான். தேவன் நல்ல மேய்ப்பன், ஜீவனையே கொடுக்க தயங்க மாட்டான். லவர் அல்லேலூயா. உலகத்திலே மாபெரும் லவர். அந்த லவர் போல உலகம் எந்த லவரும் கிடையாது. அந்த லவ்வுக்காக தன் ஜீவனையே கொடுப்பார். அகோபி அன்பு, அந்த அன்பு உலகத்துக்கு காட்டுங்க, தேவனுக்கு காட்டுங்க. உண்மையை அசைக்க முடியாது. நான் அதிகமாய் அசைக்கப்படுகிறேன். தாவீது அசைக்கப்படுகிறாங்க. பிசாசு தான் அசைஞ்சு போயிட்டான். உங்க வாழ்க்கை பிசாசு அசைஞ்சு போயிட்டோம். நீங்கள் உயர்ந்த அடைக்கலம்னா கண்மலையாகி கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொடுக்க. அது பெரிய கம்ப சொல்லுகிறது. நன்மை தேவ காரியத்தை ஏவாள் ஆதாம் கொடுத்தாங்க. அதை போய் உறுதியா கட்டி பிடிச்சிக்காது. பாவம் சாபம் மனுஷன் நீதி அறிந்து அதை தேவன் தனக்கு கொடுக்க குடும்பத்துக்கு பாருவாங்க. இருக்கிற வேலை செஞ்சு இருக்கிற வாழ்நாளெல்லாம் போராட்டமா இருக்க. கண்மலையாகி கிறிஸ்துவை தேடி வருத்தப்பட்டு வார சொல்லுள்ளே எல்லோரும் பாருங்க. நான் உங்களுக்கு பார்த்து தருகிறேன். தன்னையே கொடுப்பார். அவரே கண்மலை உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நான் அதிகமாக அசைக்கப்படுகிறேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான பாட்டுக்கிழமை வேலையில் கர்த்தாவே எல்லோருக்கும் பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் கண்மலை கர்த்தாவே சோதனம் ஆண்டு உயர்ந்த அடைக்கலமான கர்த்தரை கோட்டையும் என் தஞ்சமும் என் துர்கமும் என் கேடகமான தாவி சொல்கிறார். ஆடுவே தாவிதை ஆடுவே எந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆடுகிறார். தாய் தாயினை கைவிட்டாலும் தகவலை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லப்படுது சொல்றான் தாவிதை.
இஸ்ரேல் தேசத்துக்கு ஆசீர்வாதம், இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே ஆசீர்வாதமாயிட்டான். அதே மாதிரி ஆபிரகாம், அதே மாதிரி ஈசாக், அதே மாதிரி தானியேல், அதே மாதிரி யோசேப்பு, அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்தி, அதே மாதிரி தெபோரா, வேதத்திற்கான பாத்திரங்கள், ஆதியாகமத்தில் விருப்பத்தோடு பவுல், பேதுரு, எல்லாரும் கிறிஸ்துவை அண்டிக் கொண்டவர்கள். ரூத்து, சோத்ரா, எல்லா நெகோமியா, எல்லாரும் கிறிஸ்து அவர் தேவனின் வீட்டில் 11 ராஜ்யமா இருக்கிறார். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு போனார்கள். பாவம் செய்கிற பிசாசால் உண்டாயிருக்கிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமான கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டார் சொல்லப்படுது. அந்த கிறிஸ்து இயேசு கண்மலையாக இருக்கிறார். அவர் எங்களை அகாப்பே அளவற்ற அன்பு ஜீவசம் 11 ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். நாங்களும் தேவனுக்கு ஆதாரம் முடிவெடுத்து சபித்தாலும் நிதித்தாலும் பகைத்தாலும் யார் என்ன பண்ணாலும் கண்மலையிலிருந்து ஆடுகளே ஜீவ தண்ணீரை கொடுத்து அந்த இஸ்ரவேலோட தாகத்தை தீர்த்தி ஆடுகள். அதுபோல நாங்கள் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதுக்கு வெளிப்படுத்த, வாழ்நாளம் வெளிப்படுத்த, இடையிலாமல் வெளிப்படுத்த, எக்கால் வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யப்பட்டு வைக்கிறார். மத்திய பார்ப்போமா யோவான் இருந்து எல்லாரும் ஆண்டவர் வியாதிக்க சாப்பாடிக்க மாதங்க லேவர்ல எல்லாம் கஷ்டப்பட்டு காட்டிக்காங்க. சாகரதே தேவதன் உங்களுக்கு எல்லாம் சுத்தாவிட்டாங்க. ஏழு கோடி நாளை நல்ல தேவன் ஆடுகள் ஜீவன் தேவதன் ஆதாரம் கொடுத்து அசுத்தாவிற்கு பசுத்தாவிற்கு கிறிஸ்துக்குள் கொண்டு போய் கேட்டாரே. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு 11 ராஜ்யமா இருக்கிறாங்க. நாம் பிதா பார்த்து ஆதாரம் முழுவது வாழ்நாள இயேசு ஜீவன் பரிபாலன கிருஷ்ணாக ஆவின்படி வாழ்நாள ஏற்படுத்தணும், இடைவிடாமல் ஏற்படுத்தணும், எக்கால் ஏற்படுத்தணும். பாவத்து பாவம் பசுத்தாவிற்கு தேவனுக்கு படிவத்தை இருக்கிறாங்க. கண்மலை போல நான் கிறிஸ்துக்குள்ள உறுதியாக இருக்கிறாங்க. தேவனி இயேசு சுவாமி வாழ்க்கை ஆதாரம் வாழ்நாள ஏற்படுத்த இடைவிடாமல் எக்கால் ஏற்படுத்தினார். கர்த்தருடைய செய்திகளை ஒரு ஆசிரியர் மாபெரும் கொண்டு வருகிறார். இயேசு நாமத்திலே எல்லா ஜனங்களுக்கும் ஜீவனை நல்லதாய். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும் நன்றாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் கிறிஸ்துராம தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியின் சபையில் ஒவ்வொரு நாள் ஆன்லைன் மூலமாக சேர்ந்து பேசுகிறீங்க. கிறிஸ்துராம தாமஸ் சர்ப்பனை யூடியூப்ல ஏஎல்சி சர்ப்பனை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள் எல்லாம் செய்தி ஷேர் பண்ணுங்க. ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக இந்த செய்தி 26/12/2024 பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி மறுபடியும் கேட்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி மூலம் ஆசிரியர் பெறுவீர்களானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த ஒரு விருப்பம் தான். என்னுடைய கூகுள் பே நம்பர், மொபைல் நம்பர் 733-958-648. இந்த செய்தி மறுபடியும் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. ஒரு 100 பேர் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக. ஆமென். அவர் கண்மலை, அவர் மாறாத நட்புள்ளாத